உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ப்ரோ, இந்த நம்ப முடியாத ஒரு கதை சொன்னீங்கல்ல, அது என்ன கதை? அத சொன்னா உங்களாலையும் நம்ப முடியாது. ஷோ, ஏன் யாராலையும் நம்ப முடியாது. நம்புற மாதிரியா சொன்னா? ஐயோ படுத்துறானே. சரி பிரதர், அப்படி என்னதான் அவங்க சொன்னாங்க? அத வேற ஏன் கேக்குறீங்க? அத நான் நம்பல. நீங்க நம்மள சொல்லிட்டீங்களே, அவங்க என்ன சொன்னாங்க அத சொல்லுங்க. அதை யோசிச்சு பார்க்க பார்க்க எனக்கு கோவம் வருது. கோவத்துல போதை இறங்குது எனக்கு. நீங்க இன்னொரு ரவுண்ட் ஊத்துங்க. இப்ப சொல்லுங்க பிரதர், அடிச்ச ரவுண்டுக்கே நல்லா ஏறி இருக்குமே, இப்ப சொல்லுங்க. ஆமாங்க, ஆனா அடிச்ச போதை இறங்கிருச்சு. ஐயோ பிரதர், ஆல்ரெடி 4 ரவுண்டு போயிருச்சு, இதுக்கே உங்களுக்கு ஃபுல்லா ஏறி இருக்கும். இறங்கிருச்சு. ஆமா, அந்த கதையை மட்டும் சொல்லுங்களேன், அப்புறம் நான் ஊத்துறேன். அந்த கதையை நினைச்சா போதை இறங்குது. ஆனா நீங்க ஊத்துங்க, நான் சொல்றேன். என்னங்க குடிங்க. கோயில்ல வச்சு அவ என்கிட்ட பேசினான். கோவில்ல அவ கையில கொடுத்தா. என்ன கொடுத்தா? அவ என்ன கொடுத்தா? பிரதர் பிரதர், யோ யோ என்னையா கொடுத்தா? யோ யோ எந்திரியா. ஏய் என்ன கொடுத்தா? யோ சொல்லிட்டு மாட்டேயா? யோ கொடுத்தா. ச்சே, யோ மட்டை ஆயிட்டானே. கோவில்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லாமலே மட்டை ஆயிட்டானே. ச்சே. ஐயோ, இவ எதுக்கு இங்க வந்தா? கரெக்டா எப்படி வந்தா? புரிஞ்சுக்கிட்ட உலகம் புரிஞ்சுக்கிட்ட கண்மணி. கண்மணி கொஞ்சம் அமைதியா வாங்க. நீங்க பாடுறதெல்லாம் கேட்டு நாய் குறைக்குது. கோவத்துல வந்து கடிச்சிட போகுது. மேடம், அது கோவத்துல குறைக்கல, சந்தோஷத்துல குறைக்குது. பார்த்தா அப்படி தெரியல, கடிக்க வர மாதிரி தான் இருக்கு. ஓ, இப்ப நான் பாடக்கூடாதா? ச்சே, இந்த உலகத்துல எதுலயுமே சுதந்திரம் இல்ல. ஆமா, இப்ப நம்ம எங்க போறோம்? வீட்டுக்கா போறோம்? ஆமாங்க. மேடம், நீங்க ரொம்ப ஸ்வீட். யாருன்னே தெரியாத எனக்கு ஹெல்ப் பண்றீங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? உங்களை மாதிரி தான் வானதி ரொம்ப ஸ்வீட். என்ன ஆச்சரியமா பாக்குறீங்க? ஆக்சுவலா எனக்கு வானதியை பிடிக்கும்னா அவ தப்பா ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டாலே அந்த பிடிக்கும் இல்ல, நமக்கு ஒரு ஃப்ரெண்ட பிடிக்கும்ல அந்த மாதிரி. ஆனா முன்னெல்லாம் அவ எப்படி இருப்பா தெரியுமா? மாமா மாமா மாமான்னு சந்தோஷமா பேசுவா, பழகுவா, இன்னசென்ட்டா இருப்பா. அந்த இன்னசென்ட் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் அழகு. எப்பவும் அவளுக்காக யோசிக்காம மத்தவங்களுக்காக யோசிப்பா, அதான் எனக்கு பிடிக்கும். ஆனா இப்ப அவ முன்ன மாதிரி இல்ல, சுயநலவாதி ஆயிட்டா. அவளுக்கு அடைய வேண்டியதுக்காக எதையும் செய்ய துணிஞ்சிட்டா. ஸ்வீட் பாய்சன் ஆயிடுச்சு. அதனால இப்ப எனக்கு அவளை பிடிக்கல. நான் செத்து போயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் என்ன கல்யாணம் பண்ணேன்னு சொல்றா. ஆனா உசுரை விட மனசு பெருசு இல்ல. அவ என் மனசை கொன்னுட்டா. நான் இப்ப உயிருள்ள பொணமா சுத்திட்டு இருக்கேன். என் ஆசை கனவு எல்லாம் போச்சு. வாழ்க்கையே போச்சு. ஏண்டா வாழ்றோங்கிற மாதிரி ஆயிடுச்சு. போச்சு, எல்லாம் போச்சு. அங்க பாரு, போதையில இருக்க ஒருத்தனை ஒரு பொண்ணு உசார் பண்ணிட்டு போறா. டேய் வாடா போய் உசார் பண்ணலாம். வாங்கடா. மாமா பார்த்து வாங்க. ஏமா, உனக்கு சரக்கு அடிக்கிறவன தான் பிடிக்குமா? நாங்களும் வேணா சரக்கு போட்டு வரட்டுமா? என்ன மேடம், உங்ககிட்ட தப்பா பேசுறானுங்களா? நீங்க வாங்க. டேய், யாரா நீங்க? மேடம் கிட்ட தப்பா பேசுறீங்களா? மாமா, உங்களை போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவாங்க. என்னையே போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா நீ? இங்க போலீஸ்ல புடிச்சு கொடு பார்க்கலாம். அண்ணே,
ஏதோ தெரியாம சொல்லிட்டாருண்ணே. நீங்க போங்கண்ணே. என்னது அண்ணனா? என்னம்மா புஷ்கன் அண்ணன் சொல்லிட்ட? ஏய் வம்பு இழுக்காம போங்கடான்னு சொன்னா இங்கேயே நின்று வம்பு இழுத்துட்டு இருக்கீங்க. ஒழுங்கா போங்கடா, இல்லைன்னா அடிச்சு மூஞ்சி எல்லாம் பேத்துருவேன். ஒழுங்கா நிக்கவே முடியல, நீ எங்க மூஞ்சிய பேத்துருவியா? அடரா பாக்கலாம். அண்ணே அவரு போதையில இருக்காரு, விட்டுருங்கண்ணே. அவன் போதையில இருக்கிறது எங்களுக்கு வசதி தாம்மா. அவன் கண்ணு முன்னாடி உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏய் மேடம் மேலே கேவிப்பியா? கேட்கறதுக்கு ஆள் இல்லை நினைச்சிங்களா? நான் இருக்கேன் மேடம், நீங்க கவலைப்படாதீங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் உங்களுக்காக நான் நிற்பேன். இப்ப நீ எப்படி நிக்கிற நான் பாக்குறேன்டா. எனக்கு ஒண்ணுனா உங்களால பொறுத்துக்க முடியல மாமா. என் மேல உங்களுக்கு பாசம் இருக்கு, இது போதும். ஏய் மேடம், நாங்க 2 பேரும் இப்ப ஒருத்தருக்காக ஒருத்தர் நிக்கிறோம்டா. அடிங்க மேடம், உங்களால ஒண்ணும் பண்ண முடியாது. ஓடுங்க மேடம், ஓடுங்க, அடிங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? கொஞ்சம் பேசாம வாங்கல மாமா. ஏன் பேசுனா என்ன? ஏன் பேசக்கூடாது? எனக்கு ஏதாவது பேசிட்டு இருக்கணும் போலதான் இருக்கு. சும்மா இருக்க என்னால முடியாது. சரி வாங்க. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சத்தம் போடாம வாங்க. நீங்க பேசுறது யாருக்காவது கேட்டு போகுது. கேட்டா என்ன? சத்தம் கேட்டு உங்க வீட்டுல இருக்கிறவங்க எந்திரிச்சிருவாங்கன்னு சொல்றியா? இல்ல, நீங்க போதையில இருக்கிற விஷயம் வீட்டுல இருக்கிற யாருக்கும் தெரியக்கூடாதுங்க. இரு, நான் போதையில இருக்கிறது ஏன் தெரியக்கூடாது? உங்களை கெஞ்சி கேக்குறேன், சத்தம் போடாம வாங்க. ரூமுக்கு போய் சொல்றேன். சரி, அது வரைக்கும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நீ ரூமுக்கு போய் சொல்றத இங்கேயே சொல்லு. யாருக்கும் கேட்காத மாதிரி மெல்ல சொல்லு. நான் மெல்ல பேசுறேன், ஆனா என்ன பேசாம இருக்க மட்டும் சொல்லாத. சரி வாங்க. என்னால பேசாம இருக்க முடியலையே, ஏன்னா மனசுக்குள்ள 1000 வலி இருக்கு. நான் பேசுவேன். Oh, thank you. Thank you, my dear. Thank you. Thank you. Thank you வானதி, so much. வாமா. Thank you. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.